வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம ஏன் தினமும் குளிக்கணும் அப்படின்னா, குளிச்சாதான் சுத்தம். குளிக்கலைன்னா ஒரு மாதிரி நம்ம உடம்பு பிசு பிசுன்னுட்டு இருக்கும். தினமும் நம்ம குளிக்கும் போது தான் நம்ம மேல தண்ணி பட்டு நம்ம உடம்புல உள்ள அழுக்குகள், கழிவுகளை, உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு தான் நம்ம குளிக்கிறோம். நம்ம குளிச்ச உடனே அந்த கழிவுகள்லாம் வெளியேற நம்ம தோல்லாம் அப்படி சுத்தமாகி ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடும். குளிச்ச உடனே ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் வரும். ஃப்ரெஷ் ஃபீலிங் வரும்போது நம்ம காலையிலே குளிச்சிட்டோம்னா அன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும். குளிக்கிறேன்னா ஒரு மாதிரி ஒரு டல்லாகவே இருக்கும். அதனால குளிக்கிறோம். அதாவது உடலில் உள்ள வெப்ப கழிவுகளை வெளியேற்றுறதுக்காகவும் குளிக்கிறோம். வெப்ப கழிவுகள் எப்படி வரும்? நம்ம இரவு தூங்கும்போது, பூமியே குளிர்ந்திருக்கும் போது நம்ம தூங்குவோம். ராத்திரி இரவு சந்திரன் இருக்கும்போது அவ்வளவா வெப்பமா இருக்காது, குளுமையா தான் இருக்கும். அந்த குளுமையா இருக்கும்போது தூங்கும்போது கூட நம்ம உடம்பு சூடாக தான் இருக்கும். அந்த உடல்ல வெப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம காலையில் தூங்கி முடிச்சோம்னா உடல்ல அப்படி வெப்ப கழிவுகள் நிறைய இருக்கும். அந்த வெப்ப கழிவுகளை வெளியேற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்னா குளிக்கணும். குளியல் அப்படின்னு சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் குளிர்வித்தல். குளிர்வித்தல்ங்கிறதான் கடைசியில மருவி குளியல் அப்படின்னு மாறிச்சு. குளியல் காலையில நல்ல குளிர்ந்த தண்ணியில நம்ம குளிக்கும் போது நம்ம உடல்ல உள்ள வெப்ப கழிவுகள்லாம் வெளியேறிடும். வெப்ப கழிவுகள் வெளியேறதுனால நம்ம உடம்பு நல்ல குளுமையா நல்ல இதா இருக்கும். உடல்ல வெப்பம் சூடு அதிகமாக பித்தம் அதிகரிக்கும். பித்தம் அதிகரிச்சுன்னா நம்ம உடம்புல உள்ள பெரும்பாலான நோய்க்கு காரணமே இந்த உடம்பு சூடும் வெப்பமும் இந்த பித்தம் அதிகரிக்கிறது தான் காரணம். அதனால நம்ம குளிச்சோம்னு சொன்னா நல்ல உடம்ப குளுமையாக்கி வைக்கிட்டோம்னாலே அந்த பித்தம் அளவு குறைஞ்சிடும். பித்தம் குறைஞ்சாலே மனுஷன் நோய் இல்லாத வாழ்க்கை வாழலாம். அதனால தான் பெரியவங்கெல்லாம் காலையில எழும்பி நம்மளை குளிக்க சொன்னாங்க.